தஞ்சையில் இன்று விஜய் பங்கேற்கும் தவிக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற இருக்கிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் மற்றும் கள நிலவரத்து குறித்து செய்தியாளர் சையத் மௌலானா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சையத், சரியாக நிகழ்ச்சி எத்தனை மணிக்கு தொடங்க இருக்கிறது? குறிப்பா என்னென்ன பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? தவிக நிர்வாகிகள் கூட்டம் தஞ்சை மாவட்டம் சிங்கிப்பட்டி அருகே இருக்கக்கூடிய ஐயாசாமிப்பட்டியில் காலை 10 மணிக்கு தொடங்க இருக்கிறது. இதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 4900 பேர் பங்கேற்கக்கூடிய இந்த கூட்டமானது தற்போது என்பது தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு தஞ்சை மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் தற்போது பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய நம்ம காட்சிகள் தான் பார்க்கிறோம். இந்த கூட்டத்திற்காக பல்வேறு முன்னேற்பாடுகள் காவல்துறை சார்பாக கட்டுப்பாடுகளோடு கிட்டத்தட்ட 58 கட்டுப்பாடுகளுடன் கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா தஞ்சை, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் ஏராளமான காலை முதலே இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அந்த கட்சி நிர்வாகிகள் உள்ளே வரக்கூடிய அவர்களுக்கு QR கோடு உள்ளவர்கள் மட்டுமே தற்போது உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். மற்றவர்கள் யாருமே உள்ளே அனுமதி கிடையாது. QR கோடு அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டுமே தற்போது உள்ளே அனுமதித்து வருகிறார்கள். குறிப்பாக உள்ளே பெண்கள், கர்ப்பிணிகள், அதேபோன்று முதியவர்கள், உடல் சரியில்லாதவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவது கிடையாது. ஏனென்று சொன்னால் எந்த ஒரு அசம்பாவிதம் நடைபெறாமல் இருப்பதற்காக அவர்கள் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. உள்ளேயானது தற்போது வெயில் காலம் என்பதால் வெயில் தாக்கம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்போது மிக பிரம்மாண்டமாக மேற்கூரை அமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட போலீஸ் பாதுகாப்பை மீறி தொண்டர்கள் நிகழ்ச்சிகள் செல்வதை தடுக்கும் வகையில் 3 அடுக்குகளாக தகர சீடுகள் அமைக்கப்பட்டுள்ளன. கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து விஜய் அவர்கள் விமானம் மூலம் திருச்சிக்கு வருகிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு வருகிறார். கூட்டம் நடைபெறும் பகுதியில் பிரச்சார வாகனத்தில் மேல் நின்று பேசுகிறார். மேலும் அந்த இடத்திற்கு அவர் வருவதற்காக தனி வழி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வெயில் காரணமாக மேற்கூரை மற்றும் அமர்வுக்கான வசதிகள், நாற்காலிகள் செய்யப்பட்டுள்ளது. கூட்டத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு குடிநீர் வசதி, மருத்துவ வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. இதை தவிர தவிக சார்பில் தன்னார்வலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். விஜயை பார்ப்பதற்காக ஏராளமான தொண்டர்கள், பொதுமக்கள் தற்போது ஏராளமான குவிந்து வருகிறார்கள். எந்தவித அசம்பாவிதம் நடைபெறாமல் இருப்பதற்காக அங்கங்கே CCTV கேமராக்கள் வைக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக தற்போது தொண்டர்கள் அனைவருமே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். கள விவரங்களுக்கு நன்றி சையத். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.